We'll start with these type of gloves. இதில் வந்துட்டு நிறைய பேடிங் இருக்குது. திஸ் இஸ் ஃபார் ப்ராக்டிஸ். எக்ஸ்பீட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது எடுத்து வந்தாங்க. தேங்க்ஸ் டு போத் ஆஃப் யூ நான் கூட இது எப்படி சுற்றணும்னு கற்றுக்கிட்டேன் ஃபைனலி. இதில் பார்த்தீங்கன்னா பேடிங் கம்மியாக இருக்கும். ஸோ மோர் நாக் அவுட். பட் ரெண்டுமே சிமிலர் தான் இல்ல, டபுள் பேடிங் சம்திங். எக்ஸாக்ட்லி அடிச்சு பார்க்கலாமா? நான் அதோ இப்போ நான் அடிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மசில்ஸ் ஏற்றணும்ப்பா. ஓகே, நான் லைட்டாக பண்ணுறேன். நான் வந்துட்டு ஸ்ட்ராங்காக நிற்கிறேன். And then we move on to kickboxing. Kickboxing also ரொம்ப பாப்புலர் ஸ்போர்ட். ஐ திங்க் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது கிக் பாக்ஸிங்காகன்னு பண்ணுறதா? ஆமாம். ஓகே, வாக்கோ இந்தியா கிக் பாக்ஸிங் அப்ரூவ்டு. கரெக்ட். போதும்ப்பா. You enjoyed that, right? நீங்கள் யூஎஃப்சி லவரா, மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் லவரா? உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு எப்பயுமே தோணிருக்கு, ஆனால் உங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எக்யூப்மெண்ட்ஸ் எங்கே வாங்கணும்னு தெரியலையா? நம்ம இன்னைக்கு லைட் வெயிட் ஸ்போர்ட்ஸுக்கு தான் வந்திருக்கோம். We have already been here. Hi sir. Hi. Nice to meet you. Uvesh, how are you? எப்படி இருக்கீங்க? I am great. How are you? லைட்டாக மாஃபியா பாஸ் மாதிரிலாம் இருக்கீங்க. கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ட்ரை பண்ணேன், இங்கே தான் வளரல. ஸோ இங்கே ட்ரை பண்ணுறேன், எங்கேயாவது வளருத. So we got a few messages. சில மெசேஜஸ் வந்துச்சு எங்களுக்கு. And we thought we'll also, last time we did mostly boxing related equipment stuff எல்லாமே கரெக்டா? ஆமாம். இந்த தடவை we want to do more MMA based stuff. ஓகே, மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸில் நீங்கள் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, என்னென்ன பிராண்ட் இருக்குது, என்னென்ன செல் பண்ணுறீங்க அப்படின்னு we'll go through all the items that you have. Definitely. மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட் லவர்ஸ்க்காக வந்துட்டு நிறைய வச்சிருக்கிறோம் ஐட்டம்ஸ். From mouth guards, grip bandage, gloves, shin guards, and then of course training-காக equipment இருக்குது. வாங்க பார்க்கலாம், ஒன்னா பார்க்கலாம். ஓகே, அப்படியே இங்கே இருக்குது. we will start from the first thing, mouth guard. ஸோ இது வந்துட்டு ரெகுலர் மவுத் கார்ட்ஸ், ரைட்? ஒயிட் கலரில் ஃப்ளெக்சிபிள், yet வந்துட்டு உங்கள் டீத்தை ப்ரொடெக்ட் பண்ணும். ஹேவ் அ லுக். எஸ். ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் வேரியன்ட்ஸ் வந்துருக்குது, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஃபேங்ஸோட லாஸ்ட் டைம் நான் காமிச்சேன் வந்துட்டு, ஐ திங்க் ஐ ஷோட் யூ, ரைட்? இந்த ஒரு இன்வின்சிபிள் பிராண்டில். இப்போ வந்துட்டு அது வந்துட்டு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது. வி ஆல்சோ காட் நவ் அட் அ லிட்டில் பிட் மோர் எக்கனாமிக்கல், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, பாக்கெட் ஃப்ரெண்ட்லி வெர்ஷன்ஸ். ஓகே, இது ஒன்று வித் ஜெல் பேடிங் இன்சைட், அண்ட் another one too. Is white and black the only colors that you have, or does it come in different colors usually? We have more colors. உங்கள் பர்சனாலிட்டி, உங்கள் கலர், உங்கள் பர்சனாலிட்டியை எடுத்து வாங்க வெளியில். These are few ways of doing that. I feel like யாராச்சும் இதை போட்டுட்டு என் முன்னாடி வந்து நின்னாங்கன்னா எனக்கு அவங்கள இதுலேயே அடிக்கணும் போல தான் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, நைஸ் வைப்ரண்ட் கலர்ஸ். சூப்பர் சார். கரெக்ட். நெக்ஸ்ட் ஹேண்ட் ராப்ஸ். ஹேண்ட் ராப்ஸ் வந்துட்டு லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே தான், பட் we have a few more variants. இது வந்துட்டு இன்வின்சிபிளோட 4.5 meters. இது எக்ஸ்பீடோட 4.5 meters. இதில் வந்துட்டு ஒயிட் கலர், பிளாக் கலர், ரெட், ப்ளூ அண்ட் பிங்க் வரப்போகுது. ராப்ஸில் we realized one thing the last time we bought it. லைட்டாக இந்த ராப்ஸ் எலாஸ்டிக்காக இருக்கிற மாதிரி if you can get it அப்படின்னா it is slightly better. இதில் cloth மாதிரி also there is one version, கரெக்டாக? I feel like when we used it, it started to rub a little between our hands. அதனால் if you guys are watching and if you guys are trying to buy wraps, நீங்கள் wraps வாங்கும் போது try to buy a little with the elasticity. Okay guys? And now recently I learned. கரெக்டா கற்று கொடுத்தது கரெக்டா நீங்க? Yes, I did it. So very neat. Thanks to both of you, நான் கூட இது எப்படி சுத்தணும்னு கற்றுக்கிட்டேன் ஃபைனலி. இதில் you have Invincible, Xpeed and Xpeed, Babbler and a few other brand. 2.75, 4 meters, 4.5 meters. Okay, amazing. இந்த பிராண்டில் வந்துட்டு நார்மலி எல்லா கடையில் வந்துட்டு காட்டன் கிடைக்கும். We have one நீங்க கேட்ட மாதிரி with elastic mixed. Okay. So that is why நிறைய பேர் வந்துட்டு டிஃபரன்ஸ் பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ தெரியாது. ஜஸ்ட் பிராண்ட் பேர் பார்த்தா போதாது. You need to also see what kind of quality is there inside. When you buy it, definitely. From wherever you buy it, make sure that it has a little bit of stretching and then buy it. Nice. நீங்க சொன்ன மாதிரி it's better to have stretching. Yes. Now let's come to the gloves. We'll start with these type of gloves. இதில் வந்துட்டு நிறைய பேடிங் இருக்குது, and this is
for practice. ஓகே So that you know your opponent doesn't get hurt. அவங்கள வந்துட்டு ரொம்ப ஜோரா அடிபடாது. Right. ஓகே No, the other way. அதாவது as you guys can see நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐ டோன்ட் வேர் MMA gloves யூஸ்வலி பட் ஓகே நைஸ் பாம் சா சா MMA ஃபேன்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க என் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அமேசிங் ஆக்சுவலாக அந்த க்ளவுஸ் ஃபீல் ரியலி குட் கையை வந்து நல்லா வந்துட்டு I think this is open for a reason. Mixed martial arts கூட you can grab right your Yes, opponents. yes, yes. So for grabbing the opponents and all அதுக்காக அவங்கள இங்கே பிடிச்சிட்டு இது பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணுறது அந்த மாதிரி இது பண்ணுறதுக்காக yeah. தேவ் லெஃப்ட் இட் ஓப்பன் எஸ் பட் நல்லா இருக்கு லைக் அடிக்கும் போது ஐ டோன்ட் ஃபீல் மச் ஆக்சுவலி இட்ஸ் வெரி லைக் நீட் டு பஞ்ச் த்ரூ அ பேட் ஈஸியாக தான் இருக்கு அண்ட் ஐ ரியலி லைக் திஸ் ஆல்சோ வாட் மெட்டீரியல் இஸ் திஸ் மேட் ஆஃப் ஆக்சுவலி Material வந்துட்டு polyurethane is nicely padded inside யா and so உங்களுக்கு அடிபடாது and your கையில் opponent கூட வந்துட்டு ஆப்போனண்ட்டுக்கும் அடிப்படாது ஓகே பாலியூரத்தீன் PU. பியூ ஓகே நல்ல தெர் இஸ் இனஃப் பேடிங் கைஸ் நல்லா ட்ரைனிங் பண்ணுறதுக்கு ஐ திங்க் யூஸ்வலாக கம்பீட் பண்ணும்போது வேர் த 4 ounce க்ளவுஸ் திஸ் ஒன் ஐ திங்க் இதில் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் பேடிங் இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய கம்ஃபர்ட் இருக்குது ஈவன் வென் யூர் ஹிட்டிங் யர் ஆப்போனண்ட் அவங்களுக்கும் அவ்வளோவா டேமேஜ் ஆகாது உங்களோட நக்கிள்ஸ்க்கும் டேமேஜ் ஆகாது திஸ் இஸ் ரியலி குட் கைஸ் இல்லை நெக்ஸ்ட் வெர்ஷன் வந்துட்டு இந்த மாதிரி அதோட கொஞ்சம் கம்மி பேடிங். இந்த MMA க்ளவுஸ்லேயும் டிஃப்ரெண்ட் சைஸஸ் வரும்ல கரெக்டாக எஸ் ஸ்மால் மீடியம் வந்துட்டு ஒரு சைஸு, ஓகே ரெண்டாவது சைஸ் வந்துட்டு லார்ஜ் எக்ஸல். ஓகே இது 4 ounce மேட்ச் கம்பீட் பண்ணுற க்ளவுஸ் இல்லை ஐ திங்க் திஸ் ஒன் வுட் பி இட். இது வந்துட்டு வில் கோ நெக்ஸ்ட் டு தட். ஓகே திஸ் இஸ் ஆல்சோ மோர் ஆஃப் ஸ்பாரிங் யூனோ ஜஸ்ட் ட்ரைனிங் ட்ரைனிங்காக. ஓகே அடிச்சு பார்க்கலாமா? நான் அதோ இப்போ அடிக்கிறேன். நைஸ் வெரி நைஸ். இந்த க்ளவுஸ்க்கும் ஏதாவது ஸ்பெசிஃபிக் டிஃப்ரென்ஸ் இருக்கா? பேடிங் கம்மியாக இருக்குது. ஓகே அண்ட் திஸ் வாஸ் ஆக்சுவலி திஸ் வாஸ் அன் ஏர்லியர் வெர்ஷன் மேட் பை த மேனுஃபேக்சரர். எக்ஸ்பீட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது எடுத்து வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தேவ் கான் ஆன் அண்ட் மேட் லிட்டில் பிட் மோர் மாடிஃபிகேஷன்ஸ் ஓகே கிவன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேடிங் கொடுத்துட்டு இந்த வெர்ஷன் எடுத்து வந்திருக்காங்க. ஓகே நைஸ். போத் த வெர்ஷன்ஸ் ஆர் ஃபாஸ்ட் செல்லிங். போத் த வெர்ஷன்ஸ் ஆர் accepted, approved கிடையாது, accepted by MMA fighters. ஓகே ஸோ எது நல்லா இருக்குது இண்டிபெண்ட்டாக ஒரு ஃபைட்டருக்கு வந்துட்டு எது பிடிக்குது அது அவர் போட்டுட்டு பார்த்துட்டு எது அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது வாட் ஹி ஃபீல்ஸ் குட் வித் அவர் அது வாங்கிட்டு போவார். மேட்ச் கிளவ்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா பேடிங் கம்மியாக இருக்கும். ஸோ மோர் நாக் அவுட்ஸ் எஸ் தே கிவன் யூ மோர் காம்பேக்ட். இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் காம்பேக்டாக பண்ணிட்டு அண்ட் மோர் எலாஸ்டிக் ஆன் த ரிஸ்ட். உங்கள் கையோட ஷேப் அப்படியே ஜஸ்ட் எடுத்துக்குது அண்ட் இட் இஸ் வெரி ரிலாக்ஸ்ட் இன்சைட். பாக்ஸிங் க்ளவுஸ் மாதிரி கிடையாது இல்லையா? பாக்ஸிங் க்ளவுஸ் எவ்ரிதிங் இஸ் வெரி இட்ஸ் ஆல் ஒன். இது வந்துட்டு ஒன் ஃபிங்கர். இதில் ராப்ஸ் போட்டுட்டு இந்த க்ளவ் உள்ளே போடுறதுக்கு ஐ திங்க் ஒரு 2 நாள் ஆகிடும்னு நினைக்கிறேன். இஃப் யூ கைஸ் சார் டோர்னமெண்ட்டுக்குலாம் ரெடி ஆகுறீங்க அப்படின்னா 2 நாள் முன்னாடியே ராப்ஸ் கட்டிட்டு க்ளவுஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபீல் வந்துட்டு பெட்டர் இல்லையா? யூ கேன் கெட் தட் ஃபீல் 100%. இதே நீங்கள் வந்துட்டு இதே பவர் உங்கள் ஆப்போனண்ட் அடிச்சிங்கன்னா எஸ் யூ வில். இஃப் இட் வாஸ் நாட் ஃபார் திஸ் பேக் ஐ வுட் ஹவ் பீன் இன் தி ஹாஸ்பிட்டல் நோ. யூஸ்வலாக எக்ஸ்பீட் தான் இதில் வந்து மெயினாக மேனுஃபேக்சர் பண்ணி இது பண்ணுறாங்களா இல்லை? இல்லை ஐ கீப் எக்ஸ்பீட் பட் நோ எவ்ரி மேனுஃபேக்சரர் மேக்ஸ் இட். ஓகே ஆர்எக்ஸனும் தயார் பண்ணுறாங்க, யூஎஸ்ஐயும் தயார் பண்ணுறாங்க, ஃபோஸ்டனும் தயார் பண்ணுறாங்க. தெர் ஆர் லாட் ஆஃப் மேனுஃபேக்சரர்ஸ் ஹூ மேக் இட். ஓகே சூப்பர். ஸோ சின்ஸ் தி ஸ்போர்ட் ஃபார் மீ is in a very nascent stage. எனக்கு வந்துட்டு இப்போ தான் ஐம் டேக்கிங் பேபி ஸ்டெப்ஸ் இந்த ஃபீல்டில். ஸோ நிறைய வைக்கல. ஓகே மேபி ஆஸ் இன் ஹவு டிமாண்ட் கம்ஸ் அப் எஸ் வி கேன் சி ஐ வில் சி இன் த ஃபியூச்சர். நான் பார்ப்பேன் இன்னும் பிராண்ட்ஸ் வைக்கணுமா இல்லை இஸ் தேர் கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அதை பார்த்து தான் நான் பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு எல்போ ப்ளஸ் நீ பேடிங். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கீழே எம்எம்ஏல வந்துட்டு யூ ஃபால் டவுன், யூ ரெஸ்ல் பண்ணுறீங்க. யூ டெஃபினெட்லி வில் நீட் திஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் எல்போஸ் அண்ட் நீஸ். முனேஷ் இன்னும் கொஞ்சம் மசில்ஸ் ஏற்றணும்ப்பா. கைஸ் நான் கிளம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வீடியோ. ஓகே
எஸ் you know that அந்த பெயின் அந்த வலி வந்துட்டு it'll definitely பேடிங் it'll பண்ற pad மாதிரி and பேசிக்கலி absorb இங்க இருக்கிற பேடிங் அதே மாதிரி தான் they are protecting the elbows and knee knees. also. Yes, ம். from impact. இது இது வந்துட்டு shin pads. ம் So we have two variants of shin pad. இது வந்துட்டு ஒன்று வந்துட்டு fabric shin pad காலில் and for your full shin இது வந்துட்டு இங்கேருந்து இது வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த மாதிரி ஆப்போனண்ட்டு கூட வந்துட்டு ஜோராக அடிபடக்கூடாது. ஆமா. அண்ட் அட் த சேம் டைம் யூ ஷுட் ஆல்சோ நாட் கெட் ஹர்ட் இன் யோர் ஷின். கிக் பண்ணும்போது யூஸ்வலாக இந்த ஷின் போயிட்டு கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ டு Correct. ப்ரொடெக்ட் அதை காப்பாற்றுறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஸோ திஸ் இஸ் அகெயின் ஃபார் ட்ரைனிங் அண்ட் மேட்சஸ்க்காக பிகாஸ் அதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஜோராக அடிப்பாங்க. பிகர் பேட்ஸ் பிகர் மோல்டட் மோர் ப்ரொடெக்ஷன் டபுள் லேயர் ப்ரொடெக்ஷன். இதில் வந்துட்டு இன்னொன்று வரும் சிங்கிள் லேயர் ப்ரொடெக்ஷன். அது என்கிட்ட இப்போ இது இல்லை. ஓகே பட் சிங்கிள் லேயர் ப்ரொடெக்ஷன் இஸ் ஆல்சோ தேர் தட் ஒர்க்ஸ் அவுட் லிட்டில் மச் லெஸர் இன் ப்ரைஸ் வைஸ். இதில் எக்ஸ்பீட் இஸ் வாட் நீங்கள் யூஸ்வலாக எக்ஸ்பீட் மட்டும் வச்சுருக்கீங்க. ஆமாம், ஆர்எக்ஸன் கூட வந்துட்டு ஒரு சாம்பிள் அமைச்சிருக்கிறாரு. இது வந்துட்டு ஃபோட்டோஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ரியலிஸ்டிக்கில் வந்துட்டு நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். ஓவர் தி இயர்ஸ் ஓவர் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐவ் சீன் தட் ஃபோட்டோவில் என்ன இருக்குதோ அண்ட் கையில் பிடிச்சா sometimes there's a lot of difference. ஓகே ஓகே ஸோ வந்துட்டு I asked RXN to send me one sample. பார்த்தேன், நல்லா இருக்குது. My next order I will be placing with RXN also. பட் ரெண்டுமே சிமிலர் தான்ல, ரெண்டுமே டபுள் பேடிங் சம்திங். Exactly. ரெண்டு பேடிங் வச்சு ஷின்ல செப்பரேட்டாக there is some padding and then சுற்றி இருக்கிறத ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் there is ஆமாம். padding. இவங்க வந்துட்டு ஃபுட்டில் கூட அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. ஓகே. பின்னாடி இதில் உள்ள கால் விட்டு எஸ் யோர் சோல் இங்கே வந்துட்டு உள்ளே போயிடும். போட்டு பார்க்கலாமே ஒன்று 2 elastic straps. இது யூ புட் இட் இன் லைக் திஸ் இன்சைட். ஓகே. இது வந்துட்டு ஹீலுக்கு பின்னால் வந்துடும். யூ கேன் see this. இது வந்துட்டு ஓ நைஸ். பேட் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு செக்யூர் பண்ணி. கரெக்ட். ஸோ மேபி நான் நீங்கள் வந்துட்டு ஒரு கிக் அடிக்கலாங்க. வலிக்குதா பையா? லைட்டாக வலிக்குதா? பட் உங்களுக்கு வலிக்கல இல்லை? நோ எனக்கு வலியே இல்லை. நோ. அமேசிங் கைஸ். என்னோட கிக் ஃபார்ம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஐ வில் பி இன்ட்ரெஸ்டட் டு நோ. நவ் கம்மிங் டு ட்ரைனிங். ட்ரைனிங்காக வந்துட்டு you have this which is a hit shield. I'm under it. Hold it from here and yes, Vish is ready for you for your kick. Are you sure? I try. ஓகே, நான் லைட்டாக பண்ணுறேன். நான் வந்துட்டு ஸ்ட்ராங்காக நிற்கிறேன். And then next வந்துட்டு we have this the striking pads. எஸ். இது வந்து பஞ்சஸ் கிக்கிங் ரெண்டுத்துக்குமே. Yes, I'm going to take the camera and San is going to do the needful. San வந்துட்டு come. Roundhouse. Again. Nice. போதும்ப்பா. You enjoyed that, right? எங்களோட புவர் கிக்கிங் ஸ்கில்ஸை பார்த்துட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க. வி ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் கிக்ஸ் லாங் டைம் அகோ. MMA எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை, நாங்கள் ஜஸ்ட்டு ஃபன்னுக்காக பண்ணுறோம். வி வாண்ட் பீப்புள் டு நோ என்னென்ன இருக்குது, என்னென்ன நீங்கள் இங்கே வந்து என்னென்ன வாங்கலாம் அப்படிங்கிறது தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, எங்கள் ஸ்கில்ஸை ரொம்ப ஜட்ஜ் பண்ணாதீங்க guys. And then we move on to kickboxing. ஓகே. Kickboxing also ரொம்ப பாப்புலர் ஸ்போர்ட். இது வந்துட்டு amateursக்காக பாயிண்ட் gloves. ஓகே. கராட்டேல இருக்கிற அதே பாயிண்ட் ஃபைட்டிங் க்ளவுஸ் மாதிரியே இருக்குது, சிமிலராக. ஸோ இட்ஸ் ஓப்பன் ஃப்ரம் த டாப். இங்கே வந்துட்டு உங்கள் ஃபிங்கர்ஸ் விரல் போடுறதுக்கு திஸ் இஸ் டு சப்போர்ட் யுவர் ரிஸ்ட். ஐ திங்க் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் யா ஓகே, இது பாயிண்ட் ஃபைட்டிங்காக. பாயிண்ட் ஃபைட் கிளவ்ஸ். எஸ். இது கிக் பாக்ஸிங்காகன்னு பண்ணுறதா? ஆமாம். ஓகே. சேம் லைக் அ பாக்ஸிங் கிளவ்ஸ். இட்ஸ் வெரி சிமிலர். பட் ஐ ஃபீல் லைக் இந்த இது வந்து கொஞ்சம் நிறையா லாங்கராக இருக்குது அப்படின்னு ஐ ஃபீல். அண்ட் உள்ளேயும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது கம்பேர்ட் டு பாக்ஸிங் க்ளவ். இங்கே பேடிங் நிறையா இருக்குது. ஓகே. எஸ், இங்கே இந்த குஷனிங் இருக்குல்ல, இது நிறையா இருக்குது. அண்ட் உள்ளே வந்து இந்த இடத்துல இருக்கிற பேடிங் ஒரு குஷனிங் லைட்டாக கம்மியாக இருக்குது. பாக்ஸிங் க்ளவுஸில் இன்னும் கொஞ்சம் ரவுண்டடாக இருக்கும். இங்கே வந்து லைட்டாக ஃப்ளாட்டாக இருக்குது. அண்ட் அதே குஷனிங்கை இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. கிக் பாக்ஸ் வந்துட்டு ரெகுலர்
எக்ஸ்பீட், யூஎஸ்ஐ, ஆர்எக்ஸ்என் அந்த கிளவுஸ் கூட யூஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் எக்ஸ்பீட் வந்துட்டு தனியாக கிக் பாக்ஸிங்காக பாக்ஸிங்காக பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. இது என்ன மெட்டீரியல்? திஸ் இஸ் ஆல்சோ பியூ, லெதர் கிடையாது. ஓகே ஓகே. லெதர் கிளவுஸ் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பீட் வேறு யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் மேட்ச் கிளவுஸ் ஆஃப் பாக்ஸிங் மேட்ச் கிளவுஸ் அதே யூஸ் பண்ணலாம். ஓகே. திஸ் இஸ் கிக் பாக்ஸிங்காக. இது வெரி சிமிலரா? வெரி சிமிலர், வெரி சிமிலர். இதானா இந்த அப்ரூவ்ட் இது கரெக்டா? வாக்கோ இந்தியா கிக் பாக்ஸிங் அப்ரூவ்ட். கரெக்ட். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் ஃபுட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகுது மேபி. ஆமாம். யா, ஃபுல்லாக இங்கே ஆமாம் கனெக்ட் பண்ணி ப்ரொடெக்ட் இல்லை இது வந்துட்டு நீங்கள் மேபி டோ வரைக்கும் இதில் வந்துட்டு டோ கொஞ்சம் வெளியில் தெரியும். வெளியில் தெரியும். திஸ் இஸ் ஈவன் த டோ இஸ் கவர்ட். இது வந்துட்டு amateurக்காக. தட் இஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் ஃபைட்டிங். அந்த ஷின் கார்டு வந்துட்டு ப்ரொஃபஷனல் ஃபைட்டிங், இது amateur ஃபைட்டிங்காக. இதில் வந்துட்டு ஷின்காக தனியாக ப்ரொடெக்ஷன் அண்ட் ஃபுட்காக வந்துட்டு தனியாக ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் ஷூ மாதிரியே இருக்கு. ஆமாம். அவங்க வந்துட்டு நாட் ஓன்லி ஆர் தே ப்ரொடெக்டிங் த ஃபைட்டர், தே ஆர் ஆல்சோ ப்ரொடெக்டிங் த ஆப்போனன்ட். இது அந்த பாயிண்ட் ஃபைட்டிங் அதுக்கு பாயிண்ட் ஃபைட்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது we didn't have that many bags. இப்போ வந்துட்டு நிறைய பேக்ஸ் வந்துருக்குது. 3 feet, 4 feet and 5 feet ரவுண்ட் ஹெட் ஷீல்ட். இது கோச்சிங்காக அண்ட் கோச் வெஸ்ட், பாடி பேட். ஸோ இவ்வளோ இங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற MMA ஃபேன்ஸ், நீங்கள் இப்போ தான் ஸ்போர்ட்டில் இது பண்ணுறீங்க, உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா யூ கேன் கம் டு லைட் வே ஸ்போர்ட்ஸ். சார் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சார். எங்கள் கடை வந்துட்டு லைட் வே ஸ்போர்ட்ஸ் கம்பெனி. இட்ஸ் ஆன் பாலாஜா ரோட், சேப்பாக்கம், பேங்க் ஆப்போசிட் கலைவனார் அரங்கம். ஸோ எனி டைம் உங்களுக்கு ஏதோ எனி நீட் ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ கான்டாக்ட் அஸ். தேங்க்யூ. நாங்கள் வீடியோவில் கீழே காண்டாக்ட் நம்பரும் அவங்களுக்கு போட்டுறோம். நீங்கள் அவங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணிட்டு யூ கேன் கம் விசிட் த ஷாப். தேங்க்யூ ஸோ மச் அகைன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச்.